வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் நான் வச்சுருக்கிற செம்பருத்தி வாட்டர் லேயிங் மெத்தடில் உள்ளதை பார்ப்போம். இது ரொம்ப நாளாச்சு வச்சு, ரொம்ப நாளாக நான் எடுக்கவே இல்லை, அதனால் நிறைய பட்டுச்சு. கட்டிங் வச்சு வாட்டர் லேயரிங் மெத்தடில் தண்ணியில் வச்சு வைக்கிறது தான். இதெல்லாம் காஞ்சிருச்சு, வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் எடுத்து பார்க்கவே இல்லை. 3 இதில் இது ஒன்று பாருங்கள், எப்படி வேர் போட்டிருக்கு பாருங்கள். ஒரு பிட்டில் நல்லா வேர் போட்டிருக்கு பாருங்கள். இது எல்லோ கலர் ஹைபிஸ்கஸ் தான். எப்படி வேர் போட்டிருக்கு பாருங்கள். நான் உள்ளுக்குள்ளே எதுவுமே போடலை. கொஞ்சம் ஆலோவேரா மட்டும் ஒரு கட்டிங் போட்டுருப்பேன். ஆலோவேரா கூட சில நேரங்களில் போடுறதில்ல, சும்மா வெறும் வாட்டர் தான். வாட்டருக்குள்ளே இதுக்குள்ளே வச்சு பேப்பரை கவர் பண்ணி வச்சது தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 1 மந்த்து மேலே ஆயிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்கான குச்சியாக இருக்கிறதுனால இது அழுகலை. இல்லை மற்றதெல்லாம் அழுகி காஞ்சிரும். இதெல்லாம் அழுகிச்சு பாருங்கள். இதெல்லாம் அழுகி காஞ்சி போச்சு. இதில் இன்னும் 2 குச்சி இருக்குது. அதிலெல்லாம் புள்ளி புள்ளியாக அப்படி வேர் வந்திருக்குது. இன்னும் வேர் நல்லா பெருசாக விடலை. ஆனால் இப்படி இதையும் பாட்டில் நட்டி வைக்கலாம். ஒரு பாட்டில் எதுலையாவது நட்டி வைக்கலாம். இதையும் இது எப்படி இருக்குது பாருங்கள். இது நல்லா பெரிய குச்சி. வேர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். வேரை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. சாதாரணமாக நம்ம வீட்டில் எங்கே கட்டிங் கிடச்சாலும் அதை வாங்கி இந்த மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு ஜக்கில் தண்ணி வச்சு கொஞ்சம் ஆலோவேராவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி பிளாஸ்டிக் கவர், இந்த மாதிரி கவரை போட்டு டைட்டாக ஏர் டைட்டாக கட்டி வச்சிட வேண்டியதான். வாட்டர் ஏர் லேயரிங் இது மெத்தட் பேர். நல்லா அழகாக வந்துடும். நல்லா ஸ்ட்ராங்கான குச்சி வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் வச்சிங்கன்னா நல்லா வேர் போட்டுரும். இல்லைன்னா 1 வாரம் 10 நாளைக்குள்ளே எடுத்துடணும், நல்லது அழுகி போகும். இது எப்படி நம்ம பாட்டில் அப்படி நட்டிட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வேறு போட்டிருக்கு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். யாருனாலும் எங்கேனாலும் கட்டிங் வாங்கி கொண்டு வந்து இந்த மாதிரி வீட்டில் வச்சு இந்த மாதிரி நம்மளே எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இந்த இதை என்னோடய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.